வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இப்போ வந்து நம்ம யூனிக்ஸ் நம்ம முன்னால பண்ணது பெண்டிங் ஒரு அப்டேட் பார்ப்போம். யூனிக் ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு நிறைய சீரீஸ் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்க, இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். யூனிக் பிஸ்னஸ்னா என்ன இருந்ததுனாக்கா, ரீசன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாரு. யூனிக் பிஸ்னஸ் அது காம்படிஷன் எதுவும் கிடையாது. லிஸ்டட் ஸ்பேஸ்ல காம்படிஷன் கிடையாது. பேங்க்னா ஒரு 5 பேங்க் இருக்கு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 5 காம்படிஷன் இருக்குது. பெயிண்ட் கம்பெனி இருக்கு, ஸ்டீல்ல நிறைய கம்பெனி இருக்கு, டெக்னாலஜி நிறைய கம்பெனி இருக்கு. பட் இதுக்கெல்லாம் காம்படிஷனே கிடையாது. ஒரே ஒரு இந்த ஊர்ல இருக்க ஒரே டீ கடை தான், இல்லை ஒரே பிரியாணி கடை, ஒரே சரவணா பவனா தான், எல்லாரும் அங்கே தான் போய் ஆகணும். ஸோ நௌக்ரி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஜாப் போர்ட்டல். ஜஸ்ட் டயல் உங்களுக்கு தெரியும், ஜூபிலண்ட் ஃபுட்ஸ், டாமினோஸ் பீஸா, பிட்லைட் உங்களுக்கு தெரியும், ஃபேகால் அவங்க காம்படிட்டர் லிஸ்ட் ஸ்பேஸ் கிடையாது, ஜிஐசிஆர்இ, ரீஇன்சூரர். இப்போ கொஞ்சம் பேட் டைம்ல இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல வந்து எல்லாரும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா பண்ணாதுன்னுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பிரச்சனை கிடையாது, ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் பிரச்சனை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனி, பிஎஸ்சி, சிடிஎஸ்எல் உங்களுக்கு தெரியும், எம்சிஎக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எல். ஷீலா ஃபோம்ஸ்னு இட்ஸ் அ மேட்ரஸ் கம்பெனி, ஸ்லீப்வெல் மேட்ரஸ். அது காம்படிஷன் யாரும் இல்லை, இருக்காங்க பட் ஆனால் லிஸ்டட் ஸ்பேஸ்ல இல்லை. ஸோ நம்ம ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் பண்ணது 10/8/2019. அப்போ 11,109 நிஃப்டி. அப்போ வந்து நம்ம 25,000 rupees ஈச் இன்வெஸ்ட் பண்ணோம், ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஆனால் எந்த குதிரை எவ்வளோ தூரம் ஓட போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். நம்பர் இந்த 25 rupees வேல்யூ. இந்த ப்ரைஸ் இது டிவைட் பண்ணால் 11 குவான்டிட்டி. ஓகே, அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்து நௌக்ரி வந்து 5,342, 135% அப். ஜஸ்ட் டயல் 2% தான் அப். ஜூபிலியன்ட் ஃபுட் 131% அப். பிடிலைட் 32% அப். பிடிலைட் வந்து கால்குலேஷன்ஸ் எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணிடலாம். $2,441. சாரி, அப்போ அப்டேட் பண்ண சரியா அப்டேட் 2,441. 2441. Oh shit. Pitilite some error is there, I'll rectify it. GAC வந்து 172 வாங்கி தான் அப்புறம் ஓகே நம்ம விற்கும்போது, ஓகே நம்ம வாங்கின டேட் லெவலில் இருந்து விற்கும்போது 1,035 வித்து. இது பிடிலைட் சம் எரர் இஸ் தேர், I'll rectify that. ஓகே, GAC அகைன் 136, 21% மைனஸ்ல இருந்தது விற்கும்போது, ப்ராஃபிட் புக் பண்ணும்போது. இது வந்து 860 வித்தோம் நம்ம பாரத் மேட்ரிமோனி. இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போர்ட்ஃபோலியோ. ப்ராஃபிட் புக்கிங் 22/1 புக் பண்ணியிருக்கோம். சிடிஎஸ்எல் 505 புக் பண்ணியிருக்கோம். எம்சிஎக்ஸ் 1674, அகைன் 101% ரிட்டர்ன்ஸ். எஸ்எஃப்எல் வந்து 2055, 81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஓகே, ஸோ அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண அன்னைக்கு. ஸோ நம்ம ப்ராஃபிட் 1,73,549. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 69%. 10/8/2019 22/1/2021. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ஆக்சுவல் பிரைஸ் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே. இது 9/12 இனி அப்டேட். நேற்று க்ளோசிங் பிரைஸ் வந்து நௌக்ரி 6670, 193% அப். ஜஸ்ட் டே வந்து 1,000 rupees 40% அப். ஜூபிலியன் ஃபுட் வந்து 37% அப்.
Pidilite 86% up, 2441. GIC 15% down. Okay, GIC வந்து இந்த பேண்டமிக்லாம் போய் நார்மல்சி ஆச்சுன்னா பறக்க ஆரம்பிக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து Fibonacci price formation இருக்குது. Let's see what happens. The Matrimony 67% up, BSC 189% up, CDSL வந்து 614% 6 மடங்கு மேல போயிடுச்சு. MCX 131% up, இது 101% up. இப்போ நம்ம வெளியே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 2,38,000. வெளியே வராம இருந்தா 2,38,000 ப்ராஃபிட்ல இருப்போம். நம்ம வெளியே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இது இருக்கு. அதே மாதிரி யூனிக் ஸ்டாக்ஸ் 2 ஒன்று பண்ணிருக்கோம். IRCTC, SBI கார்ட்ஸ், ICICI செக்யூரிட்டிஸ், ஆஃப்லே, IEX, 5 பைசா அண்ட் இந்தியா மார்ட். இதெல்லாம் வந்து லிஸ்டட் ஸ்பேஸ்ல இருக்கு. இது காம்படிஷன் யாருமே இல்லை. இதனுடைய 25 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணும்போது 20,000 rupees ப்ராஃபிட்ல வெளியே வந்தோம். ஸ்ட்ரக்சர் பண்ணது 2020 ஸ்ட்ரக்சர் பண்ணோம். 69 2020 வாங்கினது. இட் கேவ் அரௌண்ட் 11% ரிட்டர்ன்ஸ் இன் க்ளோஸ் டு 3 months. வி எக்ஸிட்டட். ஓகே, இப்போ எக்ஸிட் பண்ணாம இருந்தா இது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் IRCTC 2829, sorry, IRCTC 4876, so 256% up. SBI cards 1139, ICICI securities 755, current market price of yesterday. Halfley வந்து 1212. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 shares ஆயிருக்கு மாறி இருக்குது. ஓகே, அதனால Halfley வந்து 93% up compared to that date. Average is 603. IEX வந்து 566, 168% up. Five paisa வந்து 20% up and India Mart 63% up. So portfolio gain 98% portfolio gain. 16/9/2020 இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ 100% 98% அப்ல இருக்கு. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாம இருந்த புக் பண்ணதோட நம்ம லாஸ் வந்து 1,51,000 லாஸ் காட்டுது. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இது. ஸோ இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. இதனுடைய சாராம்சம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி யூனிக் ஸ்டாக் செலக்ட் பண்ணி புக் பண்ணா போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கும். அதுலயும் நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணி நம்ம ஓடுற குதிரை மேலே குதிரை பணம் கட்டினா இருந்தோம்னா அடிஷனலா யூ வில் மேக் மோர் மணி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்ல யூ பில்ட் அ போர்ட்ஃபோலியோ ஃபார் 4-5 years and then டேக் அ கால். அந்த மாதிரியும் பண்ணலாம். இட்ஸ் ஆல் நிறைய இதுவும் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அப்படிதான் கத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதனால வந்து வி ஹாவ் டு பி இந்த மார்க்கெட். ஸ்விம்மிங் பூல்ல குடிக்கணும், நம்ம மார்க்கெட்ல இறங்க, மார்க்கெட் விட்டு வெளியே வந்து வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். So some part of the portfolio should be in the market, or if you want to make money in the market, you must be in the market. அதுதான் விஷயம். வெளியே இருந்தா மார்க்கெட்ல பணம் பண்ண முடியாது. So this is a kind of portfolio with structure. Unique stocks இதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கும். You will make a lot of money. Thank you. Have a nice day. Bye.